லோட் பேலன்சர், ஹை அவைலபிலிட்டி பார்க்கலாம். ஓகே சார். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஏடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜியோகிராஃபிக் ஜோன்லையும் ரீஜியன்ஸில் இருக்குது. அவைலபிலிட்டி ஜோன் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஓல்டு டேட்டா, இது வந்து இதான் ரீசன்ட் டேட்டா. ஏடபிள்யூஎஸ் ஐக்கிலேருந்து எடுத்தது. 21 ரீஜியன்ஸ், 66 குளோபல் ஜோன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இடத்துல வந்து அவங்களோட டேட்டா சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் வந்து டேட்டா சென்டர் இருக்கும். ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு இடத்துல அவங்களோட டேட்டா வந்து லாஸ் ஆனா கூட இன்னொரு இடத்துல நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க டேட்டா அவைலபிளா இருக்கும். ஓகேவா? டேட்டா உங்க சர்வர், உங்களோட எனி சர்வீஸ், ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்ற எல்லா சர்வீசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. S3 இருந்து நீங்க இப்போ ஒரு S3 யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கும் அதுதான். நேற்று சொன்ன மாதிரி RDS யூஸ் பண்றது, RDSக்கும் ஹை அவைலபிலிட்டி இருக்கு. அப்புறம் EC2 இன்ஸ்டன்ஸ், டிஸ்க் ஏதோ யூஸ் பண்றீங்க, இப்போ நார்மல் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹை அவைலபிலிட்டி. இங்க வந்து உங்களோட டேட்டா ஒரு இடத்துல இருந்து இல்லைனாப்புல இன்னொரு இடத்துல அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அவைலபிள் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல டேட்டா லாஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு ரீஜியன் இல்லை ஒரு ஜோன் டவுன் ஆயிடுச்சு, இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜோனுக்கு ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன டைமிங், ரொம்ப மினிமம் டைமிங் எடுக்கும். ஸோ அந்த டைமிங் தான் பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வந்து உங்களுக்கு டவுன் டைம் இல்லாம சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஏடபிள்யூஎஸ், அதுதான் வந்து ஹை அவைலபிலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் பொறுத்து மாறும். மேக்ஸிமம் வந்து 100% ஹை அவைலபிலிட்டி வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 99.99 99.9 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அன்வான்டா ஏதோ நடந்துச்சுன்னா, அந்த நான் சொன்னல அந்த ஸ்விட்ச் ஆகிற டைம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் ஆகிற டைம், அந்த டைமிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே சார். இப்போ நீங்க ஒரு வெப் சர்வர் ரெண்டு வெப் சர்வர் வச்சிருக்கீங்க. இந்த வெப் சர்வர் பாத்தீங்கன்னா சர்வர் 1,
ஒன்று, இது சர்வர் 2. ஓகேவா? இப்போ ஓகே சார். ஏதோ ஒரு ஏதோ இதோட இது என்ன பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குன்னா வெஸ்ட் யூஎஸ்ல இருக்கு, இது ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கு. இது ரெண்டுமே அவங்களோட வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நெட்ல இருந்து ரெக்வஸ்ட் வரும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட்ல இருக்கும். ஓகே சார். ஏதோ ஒரு சர்வர்ல இருந்து டிராஃபிக் போயிட்டு இருக்கும். ஓகே. ஏதோ ஒரு சர்வர்ல இருந்து டிராஃபிக் போயிட்டு இருக்கும். வெப் சர்வர் ஒன்று தான் மாஸ்டர் அப்படின்னா, இதுல இருந்து டிராஃபிக் வந்து இதுல இப்போ யாராவது வந்து உங்க சர்வர் ஆக்சஸ் பண்றாங்கன்னா, யூசர் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்றாங்கன்னா, யூசர் வந்து இன்டர்நெட் வழியா உங்களோட வெப் சர்வருக்குள்ள வந்து திரும்ப ஆக்சஸ் வந்து இப்படியே போகும். ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் ஏதோ ஒரு டிசாஸ்டர்ல ஓகே. ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு, இந்த இந்த ஜோன் கனெக்ட் பண்ண முடியல, இந்த வெஸ்ட் ஜோன் கனெக்ட் பண்ண முடியல, ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்ளம்ல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த சர்வர்ல இருந்து ரெக்வஸ்ட் எல்லாம் அந்த சர்வருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸ்விட்ச் ஆகுதுல்ல, அப்படி ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு மினிமம் டவுன் டைம் இருக்கும் கண்டிப்பா. இங்க இருந்து இங்க மாறுறதுக்கு ஒரு டைம் இருக்குங்களா? அந்த டைம் வந்து உங்க வெப்சைட் அவைலபிளா இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இன் பிட்வீன் டைம் உங்க யூசர் யாரோ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஆகாது. ஏன்னா இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமல் டவுன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க, மினிமல் டவுன் டைம். இந்த மினிமல் டவுன் டைம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த எல்லா ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் சாரி எந்த எனி சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குற அவைலபிலிட்டி டைம். AWS availability எல்லா சர்வீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த SLAன்னு இருக்குல்ல, இந்த SLA தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த டைம். இதை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க எல்லா சர்வீசஸ்க்குமே ஹை அவைலபிலிட்டி இருக்கு. பிராக்கெட், கிளவுட் வாட்ச் எல்லாத்துலையும் எவ்வளோ இதுதான் ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நேம் இது பார்த்தீங்கன்னா அமேசான் எலஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது இது லெஸ் தேன் 99.99 பட் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 99.0 சர்வீஸ் கிரெடிட் பர்சன்டேஜ் 10 லெஸ் தேன் 99%. ஸோ இதுதான் வந்து மந்த்லி அப்டைம் பர்சன்டேஜ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது SLA இதுதான் வந்து AWS வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற SLA. இதை விட தாண்டி உங்களுக்கு டவுன் டைம் போகாது அப்படின்றது. அதாவது 100 மணி நேரம் உங்க வெப்சைட் ரன் ஆகுதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 99 hours 99 minutes சாரி 99 அந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வெப் சர்வரும் அவைலபிளா இருக்கும். அப்படி அவைலபிளா இல்லை அப்படின்னா AWS என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அந்த ரிசோர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா கூட நீங்க திரும்ப இந்த மாதிரி வந்து இங்க வந்து எங்களுக்கு உங்களோட SLA வந்து அதிகமா இருக்கு, ஸோ வந்து நீங்க நீங்க சார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நெக்ஸ்ட் மந்த் பில்லுல அதை கழிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, SLA.
ஸோ இந்த ஓகே. எஸ்எல்ஏ பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸே தான் ஒரு ட்ரஸ்ட். இப்போ நான் க்ளவுடுக்கு போறேன்னா எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். என் வெப்சைட்டு என்னோட வெப்சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, நல்லபடியா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து போவோம். ஸோ அந்த ட்ரஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸே. இவ்வளோ பெரிய ஏடபிள்யூஎஸ் வந்து இவ்வளோ பெரிய நம்பர் ஒன் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காங்கன்னா அதுக்கு வந்து காரணம் அந்த ட்ரஸ்ட். எல்லா பீப்புள்ஸும் வந்து அவங்கள்ட்ட போறாங்கனாலும் அதுக்கும் அதான் ரீசன். ஸோ எல்லா இடத்துலையும் டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு இடத்துல நம்ம டேட்டா இல்லைனாலும் இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற எஸ்எல்ஏவும் அப்படிதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்பர் ஒன் சர்வீஸ் ப்ரொவைடர். அதான் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் அவங்களால அந்த டைம் கொடுக்க முடியுது. அவங்களும் அந்த சர்வீஸ் மேல இருக்கிற கான்பிடென்ட். நீங்க கிட்ட வந்து சர்வர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 99.99% வந்து உங்களோட டவுன் டைம் வந்து இருக்கு. ஸோ டவுன் டைம் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் தான் வந்து நீங்க வந்து இதெல்லாமே வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ்ல வாங்கும் போது இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஒரு அக்கௌண்ட் ரொம்ப பண்றீங்க, சர்வீஸ் லான்ச் பண்றீங்கனாலே உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே அதுலேயே வந்து டிஜிட்டலா வந்துடும். ஓகேவா? ஸோ எனி ப்ராப்ளம் நீங்க உங்களோட அந்த அவங்க எஸ்எல்ஏ வந்து தாண்டி போச்சுன்னா நீங்க ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் வந்து ஹை அவைலபிலிட்டி. ஓகேவா? ஹை அவைலபிலிட்டினா அதான். ஸோ இவ்வளோ ரீஜியன்ஸ்ல இருக்கு, இவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஸோ வந்து கிராஸ் ரீஜியன்ஸும் இருக்கு. ஸோ இதனால வந்து உங்களோட சர்வர் வந்து டவுன் ஆகாது. மினிமம் இது பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டோலரன்ஸ். ஃபால்ட் டோலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபால்ட் டோலரன்ஸ் சேம் இதே கான்செப்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமல் டவுன் டைம் இங்கேருந்து இங்க மாறுறதுக்கு வருது பாத்தீங்களா, அந்த மினிமல் டவுன் டைம் கூட இல்லாம பண்றதுதான் வந்து ஃபால்ட் டோலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில சர்வீசஸ் யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி பாருங்க. AWS service provider AWS provides a platform that is ideally suited for building fault tolerant software system. AWS platform able to deliver fault tolerant system that operate minimal amount of human interaction and upfront financial investment. So minimum ஹியூமன் எஃபர்ட் பிளஸ் வந்து அதுக்கு சார்ஜஸும் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஃபால்ட் டோலரன்ஸ் அவங்களோட நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது ஒரு மாடல். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங், எலாஸ்டிக் லோட் பேலன்சிங். ஆட்டோ ஸ்கேலிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்னோட ஒரு சர்வர் இருக்கு, நான் ஒரு சர்வர் வச்சிருக்கேன் AWSல. இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் ஒன்று. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 GB RAM வந்து 4 CPU. ஓகேங்களா? இங்க வந்து என்னோட வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து சேம் இப்படி தான் அக்சஸ் பண்ணுவாங்க யூசர்ஸ். நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து கம்மியா தான் யூசர் அக்சஸ் பண்ணுவாங்க. யூசர் இப்படிதான் அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ யூசர் அக்சஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரே சர்வர் வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த யூசருக்கு ஓகே, அவங்களால வந்து அதை எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் அதை அக்சஸ் பண்ண முடியுது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் போக போக என்னோட யூசர் கவுண்ட் அதிகமாக, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 50 யூசர் இருந்தாங்க என்னோட அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த 50 யூசர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 யூசர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ 50 யூசருக்கு இந்த சர்வர் ஓகே, இது வந்து லோடு தாங்கிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு இந்த கான்ஃபிகரேஷன். இப்போ 250 யூசர் வந்து ட்ரிபிள் 4 மடங்கு போகுது அப்படின்னா அது என்ன, அதுக்கு வந்து அதை நம்ம அதுக்கு இந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன் டைம் சிங்கிள் டைம் வந்து ஒரு 250, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ ஒரு கவுண்ட்ல இருந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்குரிய
கான்ஃபிகரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வருது. அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து இந்த சர்வர்ல ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகர் பண்ணி வச்சீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகர் பண்ணியிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் இதோட மெமரி சிபியூ யூசேஜ் ஒரு பர்சன்டேஜ் நீங்க வந்து இங்க ஒரு 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 மெட்ரிக் கொடுப்பீங்க. மெட்ரிக்ஸ்னா ஒரு ரூல். எனக்கு வந்து சிபியூல இந்த மெமரியில 75% மேல போச்சுன்னா எனக்கு ஆட்டோ ட்ரிகர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மெட்ரிக் 75% மெட்ரிக் வந்து நீங்க அசைன் பண்றீங்கன்னா, ஸோ 75% எப்போ வந்து இந்த ரேம் ரீச் ஆகுதோ 12 ஜிபிக்கு 75%னா ஒரு 10 ஜிபி வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. எனக்கு எக்ஸாக்டா வந்து 12 ஜிபிக்கு வந்து ஒரு 10 ஜிபி ரேம் ரீச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ரீச் ஆச்சுன்னா இன்னொரு விஎம் இதே மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா க்ளோன் ஆகும். அப்படியே கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகி சேம் கம்ப்யூட்டர் நேம் ஐபி கிபி எதுவுமே மாறாது. இதே இதுல க்ளோன் மாதிரி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகி என்ன ஆகும்னா ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட மெட்ரிக் இதுல வந்து சிபியூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து சிபியூ பர்சன்டேஜ் மெமரி பர்சன்டேஜ் 75% தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 75% தாண்டிடுச்சு ரீச் ஆயிடுச்சுன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஎம் கிரியேட் ஆயிருக்குல்ல, இதுல வந்து அப்பதான் வந்து சிபியூ மெமரி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சிபியூ மெமரி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதுவும் ரெக்வஸ்ட் வந்து லோடு வந்து தாங்க முடியல, இதுவும் வந்து 75% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவும் 75% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு விஎம் கிரியேட் ஆகும் இதே மாதிரி. ஓகே ஓகே இன்னொரு விஎம் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது 0ல இருக்கும். ஸோ இது 75% ரீச் ஆயிடுச்சுன்னா இன்னொரு விஎம் கிரியேட் ஆகும். அதனால இதுவும் 75%, இதுவும் 75%, இதுவும் 75%. ஸோ சிபியூ லோடு அதிகமா இருக்கு. ஸோ எப்போ சிபியூ லோடு மெமரி லோடு குறையுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஎம் டீஆக்டிவேட் ஆகும். அதுக்கு ஒரு ரூல் போடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், 75% ரீச்னு இருக்கா மெட்ரிக்கு, அதே மெட்ரிக்கு இன்னொரு மெட்ரிக் போடுவோம். மெட்ரிக்கு ஆட்டோ ஸ்கேலிங் அது வந்து இப்போ வந்து விஎம் வந்து ஸ்கேல் அப் மெட்ரிக்கு ஸ்கேல் டவுன் மெட்ரிக்னு சொல்லுவோம். ஸ்கேல் டவுன் மெட்ரிக்கு ஸ்கேல் அப் மெட்ரிக்னு சொல்லுவோம். ஸ்கேல் அப்னா விஎம் எப்போ அப் ஆகணும் அப்படின்றது. 75% மேல போச்சுன்னா சிபியூ அந்த மெமரி அப் ஆகுது. எப்போ டவுன் ஆகணும், 25% கீழே வந்துச்சுன்னா டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ 25% வந்து கீழே வந்துச்சு. இப்போ வந்து இந்த விஎம் 25% கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து 25% கீழே இது போயிடுச்சுன்னா வந்து இந்த விஎம் என்ன ஆகும், டீஆக்டிவேட் ஆகிடும், டெலிட் ஆகிடும். அடுத்து இது வந்து 25% கீழே போயிடுச்சுன்னா இதுவும் டெலிட் ஆகிடும். ஓகே லாஸ்டா இந்த ஒரு விஎம் மட்டும் திரும்ப ரன் ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்ப அதிகமாகும். மெட்ரிக் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நம்ம ரூல் செட் பண்ணி வச்சிருக்கிற மெட்ரிக் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, இப்போ மெமரி அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரே சிஸ்டம் நீங்க போட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, யூஸரும் இதே தான் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சிபியூ மெமரி வந்து சிபியூ அண்டு
மெமரி 100% ரீச் ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ம். டவுன் ஆகும்போது என்ன ஆகும்னா டவுன் டைம், அது ஒரு டவுன் டைம் தானே, உங்களால் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. 100% ஓகே. போயிட்டு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா யூசர் ஆக்சஸ் பண்ண ம். முடியாது, உங்களோட ம். இன்டர்நெட்டையும் சாரி உங்களோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ம். ஃபால்ட் டாலரன்ஸ் தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இது கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு டவுன் டைமே வராது. ஸோ ஓகே. உங்கள் வெப்சைட் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் சொன்ன ஓகே. டவுன் டைம் இது வராது. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ஓகே. அதுதான் அதான் ஆட்டோ ஸ்கேலிங், எலாஸ்டிக் லோட் பேலன்சிங், எலாஸ்டிக் ஐபிஸ், ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று இல்லைன்னா அப்படின்னா கூட அந்த ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சேம் இதே கான்செப்ட் தான். அது வந்து ஆட்டோ ஸ்கேலிங், இது ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓகே. வந்து இன்ஸ்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகி உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரு நம்ம பார்த்தோம், இபிஎஸ், ம். ரிலேஷன் ஆர்டிஎஸ், சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், அதான் S3, ஓகே. SQS வந்து கியூ சர்வீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாத்துலையும் ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கு. ஓகே. எல்லாமே ஓகேவா? ஸோ ம். அதான் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ ஃபெயில் ஓவர் அப்படின்றது, ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறது என்னன்னா எப்போ வந்து உங்க சிஸ்டம் டவுன் ஆகுதோ அந்த டவுன் டைம், நான் சொன்னால முன்னாடி, ஒரு ம். இடத்துல இருந்து ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வரை ரீடைரக்ட் பண்ற அந்த டைம் தான் ஃபெயில் ஓவர். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, அந்த சர்வர் வந்து ஓகே. அந்த வர டிராஃபிக்கை இன்னொரு சர்வருக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஓகே. அது வந்து சர்வர் பண்ணாது, அது வந்து ரவுட்டர் பண்ணும், இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற லோட் பேலன்சர் பண்ணும். ஸோ எது ஓகே. பண்ணுதோ அது ரீடைரக்ட் ஓகே. பண்ணக்கூடிய, இப்போ ஒரு டவுன் ஆயிடுச்சு ஒரு சர்வர் வந்து இன்னொரு சர்வருக்கு மாத்துறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த 10 நிமிஷம் தான் ஃபெயில் ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. அதான் ஃபெயில் ஓவர். லோட் பேலன்சர் இதான், இப்போ லோட் பேலன்சர் தான் வந்து மெயின் டாபிக் நமக்கு. ஸோ லோட் பேலன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த அந்த வர டிராஃபிக்கை, இப்போ நான் ஃபர்ஸ்ட் காட்டின எக்ஸாம்பிள்ல இந்த டிராஃபிக் 2 சர்வருக்கும் பிரியுது பார்த்தீங்களா? வெப் ம். சர்வர் 1, சர்வர் 2ன்னு 2 போட்டு காமிச்சல, அது வந்து வர டிராஃபிக் 2 இது பிரியுது. ஸோ வந்து ஒரு சர்வர் இல்லைனாலும் இன்னொரு சர்வர் அப்ல இருக்குன்னு சொல்லலாம். அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர். ஓகேங்களா? ஓகே. ஒரு இருக்கு இருக்கு. ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல இந்த இன்டர்நெட் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக லோட் பேலன்சர் போட்டுக்கோங்க. இந்த லோட் பேலன்சர் தான் டிராஃபிக்கை ரீடைரக்ட் பண்ணி விடும். ஓகே. ஓகேவா? இது வந்து இன்டர்நெட்னு போடுங்க. இன்டர்நெட்ல இருந்து வர டிராஃபிக்கை யூசர் அக்சஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் போகும், லோட் பேலன்ஸில் போகும். ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்டை வெப் சர்வர் 1க்கு அனுப்புவோம், 2வது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை வெப் சர்வர் 2க்கு அனுப்புவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ திரும்ப எத்தனை ரெக்வஸ்ட் வருதோ அந்த ரெக்வஸ்ட்டை இதுக்கும் பிரித்து தரும். ஓகே. ஓகேங்களா? இது ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் மொத்த ரெக்வஸ்ட் டிராஃபிக்கும் தூக்கி இந்த சர்வருக்கு கொடுத்துரும். ஸோ இதான் ஓகே. லோட் பேலன்ஸ். திரும்ப அந்த சர்வர் அப் ஆகும்போது திரும்ப டிராஃபிக்கு ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன்னா ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா அந்த சர்வர் ஓகே டவுன் ஆயிடுச்சு, நம்ம மட்டும் தான் லோட் பேலன்ஸ் இருக்கு, அந்த சர்வர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம விட மாட்டோம். திரும்ப அந்த சர்வர் ம். என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கரெக்டா? ஆமா சார். அப்படி பார்க்கும்போது அந்த சர்வர் நம்ம அப் பண்ணணும், ஏதோ ஒரு ரீசனால அது டவுன் ஆயிருக்கு, அது திரும்ப அப் பண்ணிட்டோம்னா திரும்ப என்ன ஆகும்னா, இப்போ இந்த கனெக்டிவிட்டி இப்போ ஃபால்ட் ஆகும்போது டிஸ்கனெக்ட் ஆன கனெக்டிவிட்டி வந்து திரும்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம், சர்வர் 2 ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகி திரும்ப ரெக்வஸ்ட் ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஓகே. லோட் பேலன்சர்னா அதான் அதுதான் வந்து லோட் பேலன்ஸரோட வேலையே அதான்.
ஓகே. லோட் வந்து பிரிச்சு கொடுக்கும் ரெண்டுத்துக்கும். 2 சர்வருக்கும் லோட பிரிச்சு கொடுக்கும். ஓகே. வர 250 யூசர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 250 ரெக்வஸ்ட் வருதுன்னா அதை ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா 125 ரெக்வஸ்ட் 125 ரெக்வஸ்ட்னு பிரிச்சு தரதான் லோட் பேலன்ஸரோட வேலை. ஸோ டைப் ஆஃப் லோட் பேலன்சர் என்னென்ன லோட் பேலன்சர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கிளாசிக் லோட் பேலன்சர் அண்ட் கேட்வே லோட் பேலன்சர். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 லோட் பேலன்சர் வந்து சப்போர்ட் பண்ணுது AWS. ஓகே. Application load balancer are used to route HTTPS HTTP protocol at layer 7 traffic. Network load balancer வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அந்த நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு. நெட்வொர்க் அதாவது ஒரு TCP IP புரோட்டோகாலுக்கு ஒரு லேயர் இருக்கு. அதுல வந்து 7 லேயர்ஸ் இருக்கு. அந்த 7 லேயர் படி தான் உங்களுக்கு கம்யூனிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? அந்த லேயர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐடியா இருக்கா? என்ன லேயர்ஸ் இருக்குன்னு? ஓகே, அது வந்து நெட்வொர்க் லேயர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு டேட்டாவை அனுப்புறீங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு PDF ஃபைல் ஓபன் பண்றேன். இதான் OSI மாடல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. OSI மாடல் இதை பேஸ் பண்ணி தான் உலகத்துல எல்லா இன்டர்நெட் கம்யூனிகேஷனுமே நடந்துட்டு இருக்கு. இந்த பேஸ் பண்ணி தான் இதுதான் வந்து ஒரு காமனான மாடல். இதை வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து அவங்களோட சர்வரையும் பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணுவாங்க இல்லை, இதை பேஸ் பண்ணி தான் சர்வரே பில்ட் பண்ண முடியும். சர்வர் உங்களோட எல்லாமே. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த OSI மாடல்னு சொல்லுவோம். இந்த OSI மாடல் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்கும். பிசிக்கலு, நெட்வொர்க்கு, டிரான்ஸ்போர்ட், செஷனு, ப்ரெசன்டேஷனு, அப்ளிகேஷன். இது வந்து பேசிக் நெட்வொர்க்கோட பேசிக் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃப்ரெஷர் அதனால தெரியல. பட் வந்து இதெல்லாம் நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா பேசிக். ஓகே. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா பிசிக்கல் உங்களோட லேப்டாப் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட லேப்டாப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட லேப்டாப் பிசிக்கல் லேயர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட்டை கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கனெக்ட் டிவைஸ் தான் வந்து பிசிக்கல் லேயர். உங்களுக்கு அது வழியா தான் கம்யூனிகேஷன் உள்ளாரே வரும். ஓகே. கம்யூனிகேஷன் உள்ளார வரக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் மேபி அது ஈத்தர்நெட் கார்டா இருக்கலாம், இல்ல வைஃபை டிரைவரா இருக்கலாம், வைஃபை கார்டா இருக்கலாம். எது மூலயமா உங்களுக்கு இன்டர்நெட்டோ இல்ல கம்யூனிகேஷனோ வருது அதுதான் வந்து பிசிக்கல் லேயர். லிங்க் லேயர் சொல்லுவாங்க. லிங்க் லேயர்னா அந்த வர டேட்டாவை இந்த கம்ப்யூட்டரோட லிங்க் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயரு. அதுக்கப்புறம் இது எந்த நெட்வொர்க்ல போகும், இது எந்த நெட்வொர்க்கு. இப்போ நீங்க பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கம்பெனில நான் ஒரு இதுல ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல சொல்றேன். செட்டப் ஒன்று போடுறேன். எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இந்தியா ஆஃபீஸ். ஓகே சார். இன்னொன்று யூஎஸ் ஆஃபீஸ். இது ரெண்டுக்குமே வந்து நான் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் இருக்கு. ரவுட்டர் 10.0.1.16.24 IP address கீழே இருக்கு. இந்த ரவுட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச், இருக்கு.
ஸ்விட்ச்னா ஒரு டிவைஸ், அதுவும் வந்து டிராஃபிக்கை ரவுட் பண்ணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பெருசா நெட்வொர்க் டிவைஸ், அது ஒரு நெட்வொர்க் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியுது சார். 4 ஒரு ஐபி, 0.0.8 ஒரு ஐபி, 0.0.0 ஐபி. இது வந்து வேற கம்ப்ளீட்டா வேற நெட்வொர்க். இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கிற கம்ப்யூட்டர்ஸோட லிஸ்ட்டு. உங்கள் ஆஃபீஸோட பேசிக் செட்டப் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே சார். இப்படி தான் வந்து ஒரு ஆஃபீஸோட பேசிக்கான செட்டப் இருக்கும். ஒரு ரவுட்டர் வச்சுருப்பாங்க. இதோட ஆஃபீஸோட இது 192.168.172.164. இது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சுக்கோங்க. இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுற ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சுக்கோங்க. இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்க. இது நெட்வொர்க்கு, இது வந்து பப்ளிக்கு. இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு இந்த ஐபி, இது வந்து அவுட் சைடு ஆஃபீஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஓகே. நான் வந்து இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து இங்கே இருக்கிற இந்த சிஸ்டமை கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த ஆஃபீஸில் இந்த சர்வரில் ஒரு டேட்டா இருக்குது. இந்த சர்வரில் ஒரு டேட்டா இருக்குது. அதை நான் இந்த சர்வரில் கனெக்ட் பண்ணி எடுக்கணும். இந்த சர்வரில் சி டிரைவில் ஒரு டேட்டா இருக்குது. சி டிரைவ் டேட்டா இதுக்குள்ளார ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அதை நான் வந்து என்னோட சிஸ்டமில் ஓப்பன் பண்ணணும். இல்லை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இதை நான் வந்து என் சிஸ்டமில் நான் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து இதை கம்யூனிகேட் பண்ணுவேன். இந்த சர்வரை டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவேன். ஏன்னா நான் இது வந்து 2 பேரும் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 2 பேரும் கம்யூனிகேட். இந்த ரெக்வஸ்ட் நேராக சுவிட்சுக்கு போகும். சுவிட்சுக்கு போய்
இதுல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, ஒரு ரவுட் டேபிள் ஒன்று, ஒரு ஒரு ரவுட் ஒரு அது என்ன இதுனா ஒரு ஹேஷ் டேபிள்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன எப்படி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் எந்த சர்வரை கனெக்ட் பண்ணணும், 192.168.1.3 இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணணும். இதுல சப்நெட், இதோட சப்நெட், இதுக்கு ஆக்சுவலி ஒரு சப்நெட் இருக்குமா, அந்த சப்நெட் இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்க இதுல இருந்து பின் பண்றீங்கனால இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே செஞ்சா போகும். பேக்ரவுண்ட்ல இருக்கும் உங்களுக்கு இந்த சப்நெட். ஓகே இது சோர்ஸ் ஐபி, இது சப்நெட். இந்த சப்நெட்ல எந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த இதுல சி டிரைவ்ல இருக்கக்கூடிய டேட்டா ஃபோல்டர்ல இருக்கிற பிடிஎஃப்ன்ற ஃபைல், இந்த ஃபைல் வேணும். ஸோ இது என்ன பண்ணும், மேலே சுவிட்சுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஏதாவது இந்த சுவிட்சில் நம்மளோட இந்த நெட்ஒர்க்ல இந்த ஐபி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டு ரெக்வஸ்ட் அனுப்பும். இது இங்கே போன உடனே எல்லாத்துக்கும் இங்கே இருக்க எல்லா சர்வருக்கும் ரெக்வஸ்ட் அனுப்பும், இந்த ஐபி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டென்டட் நெட்ஒர்க், அதனால இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஸோ மேலே போகும், திரும்ப ரவுட்டருக்கு போய் ரெக்வஸ்ட் அனுப்பும். ரவுட்டர்ல ஒரு என்ட்ரி இருக்கும் ஆல்ரெடி. இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸோட என்ட்ரி வந்து ரவுட்டர்ல தான் இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸோட என்ட்ரி இந்த ரவுட்டர்ல நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருப்போம். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த நெட்வொர்க், இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் 192.168.1.0 நெட்வொர்க்ல மேப் ஆயிருக்கும். இந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணா நீங்க இந்த ஐபி வழியா போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரவுட்டர்ல இருக்கும். இந்த ரவுட்டர்ல வந்து என்கிட்ட ஒரு சப்நெட் இருக்கு, மேபி இது வந்து இந்த சர்வர் இந்த பப்ளிக் ஐபி வழியா தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ரெக்வஸ்ட் தூக்கி யூஎஸ் ஆஃபீஸ்ல கனெக்ட் பண்ணணும். இந்த ஐபி இங்கே தானே இருக்கு, ஸோ இது பப்ளிக் ஐபி வழியா இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது இருக்காங்களா, 1.3 அப்படின்ற ஐபி அட்ரஸ்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு இந்த ரவுட்டர்கிட்ட கேட்பான். இந்த ரவுட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த சப்நெட் என்னோட தான், நான் கீழே இருக்கிறேன், இந்த என்னோட நோடு தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே சுவிட்ச் வழியா அனுப்பும். என்ன பண்ணுன்னா, இந்த சர்வர், அதாவது இந்த 1.3ன்ற சர்வர் நம்ம நெட்வொர்க்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். சுவிட்ச் இதே ரெக்வஸ்ட்டை இங்க எல்லாருக்கும் அனுப்புன மாதிரி இங்க இருக்கிற எல்லா சர்வருக்கும் ரெக்வஸ்ட் அனுப்பும். இது வந்து என்ன சொல்லுவோம், நான் 1.3 கிடையாது, அதே மாதிரி நான் 1.5, நான் 1.6, 1.8 அப்படின்னு சொல்லி எல்லாமே ரிப்ளை அனுப்பும். எல்லா சர்வரும் ரிப்ளை அனுப்பும். அதே மாதிரி இந்த சர்வரும் ரிப்ளை அனுப்பும், நான் தான் வந்து 1.3 அப்படின்னு சொல்லி. ஓகே, 1.3 நீ தான் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சி டிரைவ்ல டேட்டான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கு, அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, ஸோ சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சுவிட்ச் மூலியமா இந்த இந்த இதான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஒரு கன்வர்சேஷனா சொல்றேன், இது ஆக்சுவலி இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, நீங்க வந்து என்ன இப்படிலாம் கேட்குமா அப்படிலாம் கேட்காதீங்க, ஆக்சுவலி அப்படிதான் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணும். ஸோ இந்த டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ளார பிடிஎஃப் ஃபைல் இருக்கு, அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல அனுப்பும். அந்த பிடிஎஃப் ஃபைல எப்படி போகும், திரும்ப இங்க இருந்து இங்க ரெக்வஸ்ட் வந்துருச்சா, யார் அனுப்புனாங்க, ஓகே ரெக்வஸ்ட் வந்துருப்பாங்க, ஆனா யாருக்கு அனுப்பணும் நானு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், யாருக்கு நான் இந்த டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. சோர்ஸ் யாரு, 10.0.0.45 இது வந்து சோர்ஸ். இவன் தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்கான். ஓகேங்களா, ரெக்வஸ்ட் இவன் தான் பண்ணிருக்கான், அவனோட சப்நெட் இதுதான் 0.0.24. இதுதான் அவனோட சப்நெட். இங்கேயும் வந்து சப்நெட்டோட இதுதான் அவனோட சப்நெட். உனக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல அனுப்பு, சி
ஸோ இந்த ஃபைலை அனுப்பு அப்படின்னு சொல்லி சுவிட்ச் வந்து இவர்கிட்ட சொல்லும். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுவார், டேட்டா இருக்கு ஆனா என்ன அனுப்ப முடியாது, ஏன் அனுப்பிக்கணும்னு சொல்லி சுவிட்ச் கிட்ட கொடுக்கும். சுவிட்சும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரவுட்டர் வழியா இந்த நெட்வொர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த ரவுட்டர் வந்து நம்ம குரூப்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு டேட்டா கேட்டிருக்கோம், அது வந்து டேட்டா வந்துருச்சு. ஸோ அதை வந்து யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சொல்லி சுவிட்ச் கிட்ட சொல்லும். சுவிட்ச் இந்த இது மாதிரி யார் பார்த்து 10.0.045 அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் அனுப்பும். எல்லாரும் ரிப்ளை பண்ணுவாங்க, இது நானா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணும். ஸோ ஓகே இருந்தா நீங்க கேட்ட டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை இங்க கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் கம்யூனிகேஷன். நீங்க எந்த கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாடல் தான் நடக்கும். இதுதான் வந்து ஓஎஸ்ஐ மாடல். ஓகேங்களா? இந்த ஓஎஸ் மாடல்ல இந்த பிசிக்கல் லிங்க் இருக்குல்ல, அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க. இந்த பிசிக்கல் லிங்க் இருக்குல்ல, இந்த பிசிக்கல் லிங்க் தான் இந்த ரவுட்டர். ஓகேவா? ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கம் பிசிக்கல் லிங்க் வந்து இந்த ரவுட்டர். ஓகேங்களா? டேட்டா லிங்க்ன்றது இந்த சுவிட்ச் டேட்டாவை லிங்க் பண்ணிவிடும். சுவிட்ச் இல்ல எதுவானாலும் டேட்டாவை லிங்க் என்ன டேட்டா அப்படின்றத எடுத்து லிங்க் பண்றது. ஸோ நெட்வொர்க்ன்றது இந்த ஓவரால் நெட்வொர்க். ஓவரால் இந்த நெட்வொர்க் இந்த டேட்டா இருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் லேயர்ன்றது இந்த டேட்டாவை எடுத்து போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு லேயர். இந்த டேட்டா இருக்கு வந்துருச்சு, இந்த டேட்டாவை வந்து நான் இந்த நெட்வொர்க்ல சென்ட் பண்ணணும்ல, அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? ஸோ செஷன் லேயர். ஓகே, டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வருக்கு ஒரு லிங்க்கும் ஒரு டைரக்டா அதை பாருங்க இப்படி வந்துடும். இது வழியா போய் இது வழியா வந்து இப்படி ஒரு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி இப்படிதான் போகும். இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்துடும். ஓகேங்களா? டைரக்டா ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க வியூ பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ வியூ பண்ணி பார்க்கறதுக்கு அந்த இருக்கிற அந்த லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா செஷன். இந்த 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 கனெக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுல்ல, இந்த கனெக்டிவிட்டி ஒரு செஷன் சொல்லுவாங்க. நான் இப்போ .com அப்படின்னு போடுறேன், என்டர் பண்றேன், எனக்கு கூகுள் வந்துருச்சு. நான் எவ்வளவு நேரம் கூகுள்ல இருக்கேன் அந்த டைம், அந்த இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த செஷன் வந்து என்னோட லேப்டாப்புக்கும் அந்த கூகுள் சர்வருக்கும் ஒரு செஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ அதான் வந்து செஷன், ஒரு செஷன். ஸோ அதே மாதிரி இந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த பிடிஎஃப் வந்து இந்த ஃபைலுக்கு அனுப்பிடுச்சுன்னா இதுக்கும் ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு அப்படியே இருக்க முடியாது. நீ தானே பாக்குற, அனுப்பி இந்த டேட்டா வந்து இந்த இடத்துக்கு ஃபுல்லா போய் சேர்ற வரைக்கும் இந்த செஷன் வந்து ஓப்பன்லயே தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் ஒரு 14 MB வச்சுக்கோங்க. 14 MB வச்சுக்கோங்க. இந்த 14 MB ஃபைல ஒரு MBயா இங்க அனுப்பிட்டு இருக்கோம், இல்ல ஒரு பைட்டா இருக்கும். அது எவ்வளவு அந்த டேட்டா ஸ்பீடு சொல்லுவாங்கல்ல, எம்பிபிஎஸ் ஸ்பீடு, கேபிபிஎஸ் ஸ்பீடை பொறுத்து இந்த டேட்டாவை இதுக்கு அனுப்பும். இது இந்த 14 ஃபைலும் இங்க போய் சேர்ற வரைக்கும் இதுக்கும் ஒரு செஷன் கிரியேட் ஆயிருக்கும். அந்த செஷன் தான் பாத்தீங்கன்னா செஷன் லேயர்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷனா வந்து பிடிஎஃப் வந்துருச்சு. ஓகே, நீ பிடிஎஃப் பார்க்கணும்ல, உங்களுக்கு பிடிஎஃப் வியூ பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து ஒரு செஷன், அதுக்கு வந்து ஒரு லேயர் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்மட்ல ஃபைல் வந்திருக்கு, டெக்ஸ்ட் ஃபைலா வந்திருக்கா, பிடிஎஃப் ஃபைலா வந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது வேர்டு ஃபைலா, வேற ஏதாவது இல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா, அந்த மாதிரி என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலோட தன்மையை ஆராய்ஞ்சு அதை வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த ஃபார்மட்ல தான் இந்த ஃபைல் இருக்கு, இந்த ஃபார்மட்ல தான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இப்போ நான் வந்து கூகுள போடுறேன், google.com போடுறேன். ஓகேங்களா? இந்த google.comல சொல்லுங்க பார்ப்போம். இந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட் மேல என்னென்னலாம் இருக்கு தெரியுங்களா? இந்த இமேஜ். ஓகேங்களா? இந்த google.comன்றது இது ஒரு இமேஜ், இது ஒரு பாக்ஸ் டெக்ஸ்ட், இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன், இதுவும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லிங்க், இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல். அதே மாதிரி இங்க ஒரு லிங்க், இது ஒரு லிங்க், இங்க ஒரு டாட் பட்டன் இருக்கு.
டெக்ஸ்ட் இருக்கு இண்டிகால இருக்கனால இது ஒரு இமேஜ் ஃபைலு. ஸோ இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த பேஜ் நான் பண்ணுவோன்னே இந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே வை, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தூக்கிட்டு வந்து இங்கே வை. ஏன் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா ஏன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்கு, இது எத்தனை இங்கே வச்சுச்சுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் பண்ற வேலை. இந்த ப்ரெசன்டேஷன் இப்படிதான் இருக்கும். இந்த சர்வர் வந்து இப்படிதான் வந்து, அதாவது சர்வர்ல அந்த மாதிரி டேட்டா இருக்கும், சர்வர்ல அந்த மாதிரி நம்ம இந்த கோடு எழுதிருப்பாங்க பேக்ரவுண்ட்ல, அதை இங்க கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்றது தான் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர். நீங்க ப்ரெசென்ட் பண்றது அதை நான் எங்க பாக்குறது? இந்த google.com நான் எங்க பாக்குறேன்? google.com இந்த வெப்சைட்டை நான் எதுல பாக்குறேன்? இந்த ப்ரௌசர்ல தானே பாக்குறேன். ஓகேவா? இந்த குரோம் ப்ரௌசர் அப்ளிகேஷன் லேயர்ல வரும். எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட டேட்டாவை வியூ பண்றியோ அந்த அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் நான் பாக்குறேன் அப்படின்னா அதுல வந்து அக்ரோபேட் இல்லைன்னா அடோப் ரீடர், அதான் அப்ளிகேஷன் லேயர்ல வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். இது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக். இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க போனா இந்த இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக்கா நீங்க இருக்கீங்க, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டா. நீங்க போறீங்க இன்டர்வியூ போறீங்கனாலே இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஓஎஸ்ஐ லேயர்னா என்ன, எத்தனை லேயர் இருக்கு, லேயர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்னென்ன, செஷன் லேயர் என்னென்ன, டிரான்ஸ்போர்ட் லேயர்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தெரியும் அது இத்தனை வருஷம் பண்ணிருக்காங்க. ப்ரெஷருக்கு இது தெரியல இல்லையா அப்படி. ஏன்னா பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இப்போ ஏபிசிடி தெரிஞ்சாதான் நீங்க வந்து அது அதை வச்சு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுவீங்க, அதை வச்சு ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுவீங்க, அதை வச்சு ஒரு எஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அப்போ நீங்க கம்யூனிகேட். ஸோ அதுக்கு பேசிக் என்ன ஏபிசிடி. ஸோ அந்த ஏபிசிடி தான் அந்த நெட்வொர்க் லேயர்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னு இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து அப்ளிகேஷன் லேயர் இந்த லேயர் 7ல ஒர்க் ஆகும். வர டிராஃபிக்கை இந்த இடத்துல தான் பிரிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? லேயர் 7ல ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெட்வொர்க் பேலன்சர் லேயர் 4ல ஒர்க் ஆகும். இந்த லேயர் 4ல இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஓகேங்களா? லேயர் 4ல டிராஃபிக்கை பிரிச்சு கொடுக்கும். ஸோ இது 4 லோட் பேலன்சரோட டைப்பு. இந்த 4 லோட் பேலன்சர் எப்படி கான்ஃபிகர் பண்றது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம டைரக்டா பார்க்கலாம். வாட் இஸ் அப்ளிகேஷன் பேலன்சர்னா என்ன, நெட்வொர்க் லோட் பேலன்சர்னா என்ன, கிளாசிக் சொன்னா என்ன, கேட்வே லோட் பேலன்சர்னா என்ன. ஸோ ஆக்சுவலி கிளாசிக் லோட் பேலன்சர்னா ஒன்றும் கிடையாது. பழைய EC2 ஆக்சுவலி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம புது EC2 யூஸ் பண்றாங்க. EC2 கிளாசிக்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஆக்சுவலி அது வந்து AWS ரிட்டையர் பண்ணவே போறாங்க இந்த ஆகஸ்ட் 15 வந்துச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாசிக் லோட் பேலன்சர்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் AWS லான்ச் பண்ணும்போது யூஸ் பண்ண லோட் பேலன்சர். இது வந்து பழைய சிஸ்டம் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும், புதுசா இருக்கிற EC2ல உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இது தேவையில்லை, இதை நம்ம பார்க்கவே வேணாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாசிக் லோட் பேலன்சர் ஒன்று இருந்துச்சு, அது வந்து ரிட்டையர் எப்படியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஜாபுக்கு போகும்போது லோட் பேலன்சர்னா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகேவா? இது வந்து ஆகஸ்ட் 15ல இந்த லோட் பேலன்சரை வந்து ஃபுல்லா ரிப்பேர் பண்ண போறாங்க AWSல இருந்து. கேட்வே லோட் பேலன்சர்ன்றது வந்து கேட்வே பேஸ் பண்ணி, அதாவது நம்ம ஒரு நம்மளோட ஆக்சுவலி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கிற ஒரு AWSோட சர்வீஸ் தான். இதுக்கு முன்னாடி 3 தான் இருந்துச்சு, அப்ளிகேஷன், நெட்வொர்க், கிளாசிக் 3 இருந்துச்சு. இப்போ வந்து கேட்வே வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்வே லோட் பேலன்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட் டிராஃபிக் வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய இன்டர்நெட் ரெக்வஸ்ட்டை ஃபில்டர் பண்ணும். உங்களோட இன்டர்நெட் ரெக்வஸ்ட் வந்து ஏதாவது மால்வேர்ஸ், வைரஸ் அந்த மாதிரி ரெக்வஸ்ட்ல ஏதோ வருதான்னு செக் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுதான் வந்து லோட் பேலன்ஸரோட வேலை. ஸோ நீங்க ரெண்டு கேட்வே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் ஒர்க் ஆகலனா கூட இன்னொரு இன்டர்நெட் வழியா
உங்களுக்கு ரெக்வஸ்ட் போகிற மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த கேட்வே லோட் பேலன்ஸ்ல பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஆக்சுவலி கேட்வே லோட் பேலன்ஸ்னும் புதுசுன்றதுனால அதுக்குரிய இதுவும் கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் லேயர் லோட் பேலன்ஸ், நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். கேட்வே லோட் பேலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பெரிய பெரிய இப்போ இது வந்து நியூ சர்வீஸ்ன்றதுனால எங்கேயுமே மேக்ஸிமம் இது ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதோட கான்செப்ட்னா அது ஐடியா என்னன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ நாளை கிளாஸ்ல இந்த டெமோலாம் பார்க்கலாம். ஓகே ஓகே உங்களுக்கு ஒரு பெரிய என்வரான்மெண்ட் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். லோட் பேலன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எடுத்தோம்னா அது 1 hour ஆகணும். அதனால நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். ஒரே ஒரு டவுட் சார். நேத்து நான் அந்த புட்டியில லாகின் வந்துருச்சு. எல்லாமே கரெக்டா இருந்தது. லாகர்ஸ்ன்னு சொல்லிச்சு. ஈஸி டு யூசர்னு அடிச்சா ஏதோ அப்ளிகேஷன் அத்தன்டிகேஷன் ஏதாவது பப்ளிக் கீ அப்படின்னு வருது. கீ வந்து அந்த கீ ஃபைல் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கோ இல்லை அது வந்து இவ்வளோ டைம் யூஸ் பண்ண உடனே அது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையே, அந்த கீ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. கீ எக்ஸ்பைரி கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தான் நான் கீ கிரியேட் பண்ணேன். அந்த கீயை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சேம் கீ தான். அந்த கீ வந்து அந்த இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுலன்னா கீயை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். அந்த கீ வந்து எங்கே இருக்கும்னா உங்களோட கன்சோல் கீபேட் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அது இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு எல்லாமே கரெக்டா இருந்தது. அது ஏன் அப்படி சர்வர் அத்தன்டிகேஷன் வந்ததுன்னு தெரியல. ஸ்கிரீன்ஷாட் வேணா எனக்கு அனுப்புங்க. என்ன எரர் வந்துச்சுன்னா. நான் நேத்து இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணிட்டேன் சார். மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு கிரியேட் பண்ணுங்க. மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை எல்லாம் புதுசா கிரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணோம்ல சார், அதுக்கு வந்து நம்ம இந்த செக்யூரிட்டி குரூப்ல நம்ம ரெண்டாவது ஒரு ரூல் எழுதுவோம்ல சார். இப்போ என்ன சார்? திரும்ப சொல்லுங்க. நம்ம இப்போ செக்யூரிட்டி குரூப் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு செக்யூரிட்டி குரூப்ல போய் நம்ம ஒரு ரூல் எழுதுவோம்ல சார். பிங் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரூல் எழுதணும். லைக் அந்த ரூல் ஒன்னு எழுதணும்ல சார். ஐசிஎம்பி அந்த ரூல் வந்து வெப்சைட் கிரியேஷனுக்கும் எழுதணுமா இல்ல வேண்டாமா? வெப்சைட் கிரியேஷனுக்கு அது தேவையில்ல. உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து 80 அப்படின்ற போட்டு எனேபிள் பண்ணணும். HTTP அப்படின்ற போட்டு இருக்கும். அது எனேபிள் பண்ணணும். ஓகே ஓகே. அதுக்கும் 0.0.0 தான் ரூல். HTTP ஆமா 0.0 டார்கெட் எனிவேர். எதுக்காக எனிவேர் அப்படின்னா நீங்க எங்க இருந்து வேணா அதை வெப்சைட் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பர்டிகுலர் ஐபில இருந்து தான் கனெக்ட் பண்ண போறேன். வேற யாருக்கும் கனெக்ட் பண்ண கூடாது அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் ஐபியை கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. நீங்க வந்து இப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்க போட்டு நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட்டு அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது வந்து என்னன்னா சம்டைம்ஸ் அந்த சப்நெட் சரியா ஒர்க் ஆகாது. அதனால அப்படி சில சமயம் ரெஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். அதனால நீங்க எனிவேர் எந்த இடத்துல நீங்க எந்த நெட்வொர்க்ல இருந்து கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அது டெஸ்டிங் தான் பண்ண போறோம். அதனால கொடுங்க.